அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸை பாசிட்டிவாக அப்படியே பூக்கள் கொத்து கொத்தாக வரவேற்கும் விதமாக நம்ம வீட்டுக்கு வரவங்களையும் சரி இல்லை நம்மளையுமே சரி ஹாய் பாய் சொல்கிறது மட்டும் இல்லை, குட் மார்னிங்லேருந்து குட் ஆஃப்டர்நூன்லேருந்து குட் நைட் வரைக்கும் ரொம்ப அழகாக பூத்து குலுங்கக்கூடிய இந்த பூச்செடிகள் எப்படி நம்ம என்ட்ரன்ஸில் வைக்கலாம், இதுக்கெல்லாம் நிறைய மெயின்டைன் பண்ணணுமா, பாம்பு வருமா, அதே மாதிரி மண் கலவைகள்லாம் ரொம்ப தேவைப்படுமா, ஆடு மாடு சாப்பிடுமா, இப்படி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. இந்த விதைகள்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க, இலைகள் நிறைய கொட்டுமான்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான செடிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், நம்ம வீட்டோட நம்ம என்ட்ரன்ஸில் சின்ன சின்ன வேலைகளை நான் பார்த்துருக்கேன், அதை பற்றியுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளார் நேம் ரங்கூன் க்ரீப்பர். பார்க்குறதுக்கே கொத்து கொத்தாக பூக்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு டே ஒயிட் கலராக இருக்கும், செகண்ட் டே ஒயிட் வித் அப்படி ரெட் கலரில் ஷேடு வந்த மாதிரி இருக்கும், தேர்ட் டே லைட்டாக ரெட்டாக மாறும், ஃபோர்த்து டே டார்க் ரெட்டாக இருக்கும், ஃபிஃப்த்து டே அப்படியே டார்க் மெரூனாக மாறி காஞ்சி போய் கீழே விழுந்துடும். இந்த ரங்கூன் க்ரீப்பரில் ப்ளஸ் அண்ட் ஸ்பெஷல் நிறைய இருக்குது. இது ஆடு மாடு சாப்பிடாது, அதனால் வேலி ஓரமாக வைக்கிறதுக்கு, வாசலில் என்ட்ரன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடிகளை படர்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் இது கொடியாக இருக்குமே, மண் தரையில் தான் வைக்கணுமா, தொட்டியில் வைக்கக்கூடாதுன்னா தாராளமாக தொட்டியில் வைக்கலாம். 12 இன்ச்சிலேருந்து 16 இன்ச்சு வரைக்கும் உள்ள தொட்டியில் தாராளமாக வைக்கலாம். செடியாகவும் வளரும், அதுலேயே பஞ்சு பூக்களும் கொடுக்கும். இந்த பூக்களோட பேர் எல்லோ ஆல்டர். இது ரோட் சைடில் தான் நிறைய பூக்கும், நல்ல வெயிலுக்கு தாராளமாக பூக்கும். அதே நேரத்தில் ரொம்ப சம்மராக இருக்குது, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 மணி வரைக்கும் மட்டும்தான் இதோட பெட்டல்ஸ் எல்லாமே விரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ்டாகிடும். ஆனால் மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே தானாகவே பார்க்குறதுக்கு நிறைய கொத்து கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஸ்டாப்பே பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஒரு 2 கட்டிங்ஸ் வச்சிங்க இல்லை ஒரு கட்டிங்ஸ் வச்சிங்க அப்படின்னாலே நிறைய பரவிக்கிட்டே போயிடும். இது ஒரு படர்கொடி மாதிரி கீழே படர்ந்து போய்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ளுமேரியா. நான் ப்ளுமேரியா வாங்கும்போது ரவுண்ட் பெட்டல்ஸாக இருக்கும் இல்லைங்களா, அதாவது பேப்பர் ஃப்ளார் மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் இதோட மனம் அவ்வளோ ஒரு மல்லிகை பூவெல்லாம் விட ஒரு சென்ட்டு அடித்த மாதிரியான ஒரு மனம் இருக்கும். நல்ல இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் கூட அழகாக கோலம் போடும்போது அதோட மனம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இது பூக்க ஆரம்பிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் இப்போ ஒரு பூ பூக்குதுன்னா ஒரு 2 நாளைக்கு இருந்து அடுத்த பெட்டல்ஸ் தானாகவே ஓப்பன் ஆகுது. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 பூக்கள் வளருது. மறுபடியும் திருப்பி அந்த பூக்கள் அந்த ஒரு பிரான்ச்லேருந்து வரதே 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலேயே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மனம் இருக்குது. சென்ட்டெல்லாம் இதில் தான் தயாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு இருக்குது. அடுத்ததாக ப்ளீடிங் ஹார்ட். என்கிட்ட இருக்கிற பூக்கள்லே ரொம்ப ரொம்ப சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பூக்கள்னால் அது இந்த ப்ளீடிங் ஹார்ட் தான். உண்மையாகவே நான் இந்தளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதோட பூக்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பூக்களில் இந்தளவுக்கு மாறுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் வெறும் காந்தாரி மிளகாய் மாதிரி வருது, நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி குட்டி குட்டியாக அந்த மிளகாய் பழம் மாதிரியே இருக்குது. ஸ்டார்டிங்கில் அந்த மிளகாய் பழம் அழகாக தொப்பி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேருந்து 1-2 நாளில் ஒயிட் கலரில் நிறைய பெட்டல்ஸ் வரும், ஒரு 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கூட ஆகும். அதுக்கப்புறம் அது நல்லா பூத்து இருக்கும்போது உள்ளேருந்து ஒரு ஹார்ட் மாதிரி வரும். அதுக்கப்புறம் அந்த ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த உள்ளேருந்து ஒரு அழகாக அந்த நீடில் மாதிரி வரும் இல்லையா, அது வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் வரைக்கும் அப்படியே காயாமல் இருக்கும். 1 மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்லாம் கீழே விழுந்துடும். இந்த மேலே இருக்கிற கேப்லாம் பார்த்திங்கன்னா அந்த இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா காஞ்சி போனதுக்கப்புறம் கூட நான் விழமாட்டேன்னு அதுவே இருக்கிற மாதிரி இருக்கும், நாம் தான் பிச்சே போடணும். அந்த மாதிரி ரொம்ப அழகான பூக்கள், அழகான கொடி வெரைட்டி. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல இடம் இருக்குது அப்படின்னா இந்த ப்ளீடிங் ஹார்ட்டை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீடிங் ஹார்ட் மண்ணில் தான் வைக்கணுமா இல்லை பாட்டில் வைக்கலாமான்னா பாட்டில் வைக்கலாம். ஆனால் 14 இன்ச்சஸ் ஆகுது மினிமம் அந்த பாட்டோட சைஸ் இருக்கணும், அப்போ தான் கொத்து கொத்தாக பூக்கள் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பூக்களை வாங்கும்போது நம்ம சைஸ் தெரியாமல் வச்சிடுறோம், நல்ல பூக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். போக 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 அதோட க்ரோத் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். அதனால் அந்த செடிக்கு ஏற்ற
பாட் சைஸ் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நர்சரியில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் கொத்து கொத்தாக பூக்கள் வளர்த்து 2 பக்கமும் அப்படியே பார்டருக்கு அழகாக பூக்களோட அந்த கொடிகளையும் வளர்த்து விட்டு நடுவில் ஒரு குட்டி கோலம் போட்டு ஒரு சின்ன சர்க்கிள் அளவுக்கு காவி பொடி வச்சிங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் லுக்கோட மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு கோவில் போல் தோற்றம் இருக்கும். இதில் லோ மெயின்டெனன்ஸ் தாங்க, பெரிய கோலம் போடணும், ரொம்ப பெருசாக அப்படியே காட்டிக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. இது ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனும் தான். அது மட்டும் இல்லைங்க, சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு வீடா அப்படின்னு கேட்குற மாதிரி பார்க்குறதுக்கே பச்சை பசேல்னு நம்ம மனசில் இருக்கிற எல்லா அழுக்கு தூசி கஷ்டங்கள் இப்படி எல்லாமே பறந்து காணாமல் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பூக்கள் அப்படியே பச்சை மேகங்களை பொறுத்துன மாதிரி அதில் குட்டி குட்டியாக அழகாக அந்த அலமேண்டா பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே கண்ணை கவரும் வகையில் அப்படியே சீரியல் பல்பு போட்ட மாதிரியே இருக்கும். அந்த பூக்களையுமே கொடி வெரைட்டியாக வளர்த்து பாருங்கள். அலமேண்டாவுமே எல்லா சீசனுக்குமே வரும், கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும். ஆனால் நல்ல வெயில் படுற மாதிரியான இடங்களில் இந்த மாதிரி பூக்கள்லாம் வளர்க்கும்போது நம்ம வீடு ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நான் காமிச்ச செடி கொடிகளில் பாம்புகள் வருமா அப்படின்னு கேட்டால் அடர் புதராக இருக்குது. நம்ம சுத்தமாக அந்த இடத்துக்கே போகிறதில்ல, அந்த செடி கொடிகளை தொடுறதே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி காஞ்சு போய் புல் படர்ந்து போயிருக்கு. சுத்தமாக அந்த இடத்துல நிற்கிறதுக்கு கூட ஏதாவது ஒரு பூச்சிகள் இருந்தால் கூட அது வெளியில் தெரியாதபடி இருக்குன்னா மட்டும்தான் பாம்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம டெய்லி பார்க்க போகிறோம், டெய்லி பூக்களை பறிக்க போகிறோம், அதனால் பாம்புகள் வரும்னு பயப்பட வேணாம். ஒருவேளை அந்த பயம் இருந்தால் நாகத்தாளி செடின்னு இருக்குது, அந்த செடியை வாங்கி நீங்கள் அதுக்கு நடுவில் மற்ற செடிகளோடு நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கனாலும் அந்த பயம் இல்லை. இலைதலைகள் கொட்டுமானால் நான் காமிச்ச இந்த செடிகளில் இலைதலைகள் கொட்டுறது கிடையாது. ஒரு 90% அளவுக்கு கொட்டுறது கிடையாது. அதனால் பயப்பட வேண்டாம். அந்த பக்கம் பார்த்துருக்கீங்கல்ல எல்லோ ஆல்டர், அதே தான் இங்கேயும் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். கட்டிங்ஸ் வைக்கும்போது நைட் டைமிங்கில் வைக்கணும், நல்ல ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஓவர் வாட்டரிங்கும் இருக்கக்கூடாது, அதுக்காக 2 நாள் தண்ணி ஊற்றாமலும் விட்டுறக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கட்டிங்ஸ் வச்சுட்டு வளரலன்னு சொல்கிறீங்க. கட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்கான ஒரு காலநிலை இருக்கணும் தான் இறைவன் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு இந்த ஆடி மாதத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த சீசனில் இந்த மாதிரியான பூக்கள் வளர்க்கும் போது நல்ல ஜோராக வளர்ந்து வரும். இதோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இந்த டைமிங்கில் இந்த ஆடிப்பட்டம் கரெக்டாக இந்த ஆடி மாதம் தொடங்கின டைமிங்கில் எல்லா நர்சரியிலையுமே நம்ம தேடின பூக்கள் தேடாத பூக்கள்னு நிறைய பூக்களை குவிச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இதுதான் சீசன் டைம் அப்படிங்கிறதுனால. அதனால் நர்சரிக்கு போய் நம்மளால் முடிஞ்ச ஒரு 4 செடிகளை வளர்த்து பாருங்கள். அது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் அழகு சேர்க்கறது மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்தையும் சேர்க்கும். தலைவாசல், நம்ம தலைவாசலுக்குன்னு ஆன்மீக தகவல்கள் எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்றது அப்படின்னா இந்த தலைவாசல்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டோட ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே ஞான சரஸ்வதி அஷ்டலக்ஷ்மிகள் பஞ்சபூதத்தோட ஆசிகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், எளிய முறையில் வேகமாக வீட்டை விட்டு எந்த ஒரு அஷ்டலக்ஷ்மியுமே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த நிலைப்படி அப்படின்னு போடுவாங்க. அதாவது மரக்கட்டையில் போடுவாங்க. அதுக்கு அடியில் தான் தங்கம் வெள்ளி நவரத்னங்கள் நவதானியங்கள்னு அதில் ஃபுல்லாக போட்டு நல்ல ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கணும். இது எப்படி பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. இப்போலாம் யாரும் தங்கம் வெள்ளிலாம் போடுறதில்ல, வெள்ளி வரைக்கும் போடுறாங்க. இந்த மாதிரி நவரத்னங்கள் நவதானியங்கள் இப்போலாம் செட்டாக விற்கிறதுனால வாங்கிட்டு வந்து போட்டுறாங்க. முன்னெல்லாம் பாதுகாப்புக்குன்னு ஆள் இருப்பாங்க, பணியாட்கள்னு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நிலப்படியுமே பார்த்தோன்னா நல்லா அகலமாக இருக்கும். இப்போல்லாம் வைக்கிற நிலெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. எதுக்கு செலவு பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த காரைக்குடி பக்கம்லாம் நிலக்கதவே ரொம்ப அப்படியே அகலமாக ரொம்ப ஒரு கிராண்டு லுக்கில் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஒர்க் இருக்கும் அதில். அதே மாதிரி தேக்கில் தான் செய்யணும், ஃபஸ்ட் குவாலிட்டியில் தான் செய்யணும்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ ஏழைப்பாளைகள்லாம் உயரக்கூடாதா, இப்படி தான் பண்ணணுமானா அப்படி கிடையாது. அந்த நிலையில் வந்து இப்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு சில நேரம் தங்கம் இருக்கலாம், வெள்ளி இருக்கலாம், ஒரு காலகட்டங்களில் அது இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த நிலப்படியில் போடுறோம் இல்லையா, அந்த நவதானியங்கள் ஏதோ ஒரு வெள்ளி காசாவது போடுவோம்ல, அந்த வெள்ளி வந்து எப்பயுமே அதை எடுத்து நம்ம ஒரு இடத்துல விற்க போகிறது கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விற்க மாட்டோம். அதனால் விதை நெல்லையும் நிலப்படியில் உள்ளதையும்
எதையும் நம்ம எப்போயும் விற்க மாட்டோங்கிறதுக்காக தான் இந்த நிலப்படிக்கு அப்பேற்பட்ட ஒரு புகழ் இருக்குது. இதனால தான் ஐஸ்வர்யங்களோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவ்வளோ தூரம் நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் இந்த நிலையில் வந்து தங்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த நிலப்படிக்குன்னு தனியாக இவ்வளோ சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள், நம்ம நிலைவாசலில் அழகாக நிலைவாசலில் இருக்கக்கூடிய அந்த நெல்மணி தோரணத்தை நல்லா ஈரம் பண்ணி மறுபடியும் போட்டாச்சு. ஏன்னா அடிக்கடி கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் பண்ணி போடும்போது அது அந்த நெல்மணிகள் வந்து கொட்டாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணுன்னா அந்த நிலைவாசலுக்கு நிறைய அறிவியல் உண்மைகளும் இருக்குது. நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனும் அறிவியலும் ஒன்றுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வீட்டு வாசலில் மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கும்போது அது ஒரு கிருமி நாசினியாக மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வீக ஆற்றலை அந்த இடத்துல நிறைய செய்யுது அப்படின்னா எனக்கு அடிக்கடி அந்த தெய்வ நடமாட்டம் இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல நறுமணம் அந்த இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமைதி இருக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. ஏன்னா எல்லார் வீட்லேயும் எல்லா நேரமும் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணங்களால் தேவையில்லாத சண்டைகள் வீட்டில் வரும். ஏன் சண்டை வருதுன்னே தெரியாது. மனசு ஒரு குழப்பமாகும். ஒரு எதனால் நமக்கு இப்படி இருக்குது, என்ன நம்ம அப்படி யாருக்கும் கெடுதல் பண்ணலையேன்னு தோணும். ஏதோ ஒரு கஷ்டங்கள் சங்கடங்கள் வர மாதிரி இருக்கும். அந்த நேரங்களில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம மனசை டைவர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகிறது உண்மை அப்படின்னு என்னோட ஒரு தாட்டாக நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். நம்ம நிலைவாசலில் நவரத்தினங்களால் பதிச்சிருந்தாலும், எவ்வளோ வெள்ளிக்காசுகள் தங்கத்தால் பதிச்சிருந்தாலும், வாரம் வாரம் ஒரு முறையாவது நிலைவாசல் பூஜை பண்ணுறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் அமைதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோங்கும்போது இது ஒரு எக்ஸசைஸாக பண்ணுறதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டோட கதவுகளுக்கு வெளிப்புறமாக 2 பக்கம் மாலை கோர்த்து போடுறது நல்லது. ஆனால் இப்போலாம் மாலை கோர்த்து போடுற அளவுக்கு வசதி வாய்ப்பு யார்ட்டையும் கிடையாது. எவ்வளோ வசதியாக இருந்தாலும் மாலையோட ரேட்டு அதிகமாயிட்டே போகுதுங்கிறதுனால மாலை போட முடியாது. ஆனால் வாரத்தில் ஒரு தடவையாவது மல்லிகைப்பூ வாங்கி, மல்லிப்பூக்குமே இப்போ சீசன் தான் இல்லையா, அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒரு பூக்களை வச்சு கண்டிப்பாக நிலைவாசல் பூஜை பண்ணுறது ரொம்பவே அவசியம். சிம்பிளாக ஒரு 2 பக்கம் மஞ்சளால் பட்டையை அடிச்சுட்டு ஒரு 2 பட்டை தான், ரொம்ப கசகசன்னு வச்சோன்னா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பட ஆரம்பிச்சிடும். இன்னொன்று ரொம்ப கழுவிக்கிட்டே இருந்தோம்னாலும் அந்த கட்டைகள் உளுத்து போக ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப சிம்பிளாக 2 பக்கம் மஞ்சள் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் குங்குமம் வச்சு நம்ம அந்த இடத்துல நிலைவாசலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி சேஃப்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு தீபம். அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட சொன்னீங்க, இந்த ஒரு தீபம்னு நான் சொல்கிறேன் இல்லையா, நிறைய வீடியோஸில் ஒரு தீபம் உங்களால் முடிஞ்ச ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு கேட்டிருந்தீங்க ஒரு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அது எதுக்காக சொன்னேன்னா, இப்போ உள்ள பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இன்னும் சிலரால் தீபங்களே ஏற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன்லேயும் இருக்கிறாங்க. ஏன்னா கால சூழ்நிலைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லை, செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நம்மளால் முடியலையேன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு தீபம்ங்கிறது 1000 தீபத்துக்கு சமம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தன்னால் முடியலைனாலும் அந்த முயற்சியை செய்கிறாங்கள, முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு தீபம் அப்படின்னு நான் ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்லுவேன். ஆனால் நம்மளால் ஏற்றணுன்னா தீபத்துக்கு எல்லையே கிடையாது, எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம். ஆனால் சேஃப்டியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வாரத்தில் எத்தனை நாளைக்கு தலை குளிப்பீங்க, தலை குளித்து தான் பூஜை பண்ணணுமா, அபிஷேகம் பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க. வாரத்தில் 5 நாள் நான் தலை குளிப்பேன். ஒரு நாள் வந்து சீயக்காய் போட்டு தலை குளிச்சுட்டு மீதம் 4 நாளுமே அந்த சிம்பிள் வாஷ்ன்னு சொல்லுவோம்ல, ஷாம்பு எதுவுமே போடாமல் அப்படியே சிம்பிளாக வாஷ் பண்ணிவிட்டு விட்டுருவேன். சும்மா ஒரு 2-3 ஜக்கு தலைக்கு ஊற்றிட்டு வருவோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றிட்டு வந்துடுவேன். மற்றபடி பூஜைகள் பண்ணும்போது உடம்புக்கு குளிச்சுட்டோ இல்லை தலை குளிச்சுட்டு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் தலைக்கு குளிக்க முடியலைன்னா பரவாயில்ல, அதில் தப்பு இல்லை. ஏன்னா நம்மளோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆனால் உடம்புக்கு குளிச்சுட்டாவது தயவு செஞ்சு பூஜை பண்ணுங்கள். ஒரு சிலர் இப்படி சொல்கிறாங்கக்கா, முகம் கழுவிட்டே பூஜை பண்ணலான்னு சொல்கிறாங்கக்கா, அது சரியாக தப்பான்னு கேட்குறீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் முகம் கழுவிட்டு பூஜை பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருந்துடலாம். ஏன்னா நம்ம உடலுக்கு குளிக்கிறதுங்கிறது ஒரு 1/2 மணி நேரம் சோப் போட்டு குளிக்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. நம்ம உடலில் உள்ள கிருமிகளை அகற்றுறதுக்காக தான் குளிக்கிறோம், சோம்பல் அகற்றுறதுக்காக. நல்லா பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து பாருங்கள்,
தூக்கம் சொக்கிக்கிட்டே இருக்கும். அதே குளிச்சுட்டு வந்து உட்காந்து பாருங்கள், அடுத்து என்ன பண்ணலாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், என்ன மாதிரி கோலம் போடலாம், என்ன பூஜை பண்ணலாம், என்ன இறைவனுக்காக பாடல் படிக்கலாம், என்ன விளக்கேற்றலாம்ன்ற ஒரு எண்ணம் அடுத்தடுத்து நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு உண்டான தேவையான செயல்களை செய்ய தூண்டக்கூடிய ஒன்று தான் குளிக்கிறது. அதுதான் ஆரம்பம். அந்த ஆரம்பமே சரியில்லைங்கும்போது பூஜை எப்படி நிறைவாக இருக்கும் இல்லைங்களா? ஒருவேளை எனக்கு கை கால்லாம் வலிக்குதுமா, என்னால் எழுந்திருக்கவே முடியாது, பூஜை செய்கிற அளவுக்கு முடியாத ஒரு சூழல்னு இருக்கிறவங்க மட்டும் கை கால் அலம்புங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், மெதுவாக தத்தி தவந்து எழுந்திருக்கிறவங்களா இருந்தால் கூட குளிச்சுட்டு செஞ்சு பாருங்கள். இது யாரையுமே நான் கட்டாயப்படுத்த கிடையாது. ஏன்னா நானும் ஒரு காலகட்டங்களில் லோ பிபியால் நிறைய கஷ்டப்பட்டு இன்றைக்கி வாரத்தில் 5 நாள் தலைக்கு குளிக்கிறேன்னா பார்த்துக்கோங்க. வாரத்தில் 1 நாள் குளித்தவன் இன்றைக்கி 5 நாள் குளிக்கிறேன். ஏன் 7 நாள் குளித்தாலும் இறைவன் என்ன ஆரோக்கியமாக வச்சுருக்காங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் என்னை ஆரோக்கியமாக வச்சுருக்கு, என்னோட நிலைவாசல் ஆரோக்கியமாக வச்சுருக்கு, இந்த இயற்கை சக்தி என்னோட செடி கொடிகளும் என்னை ஆரோக்கியமாக வச்சுருக்காங்க. அதனால் இதை உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இது சரின்னு எடுத்துக்கிட்டவங்க எடுத்துக்கோங்க, தவறாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னா அதில் 2 பேராவது பார்ப்பாங்க. 2 பேராவது இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம வாழ்க்கையும் சரியாக இருக்கும்னு நினைப்பாங்க. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நன்றி, வணக்கம்.